அன்பா இந்த பாதாள லோகத்தை அருகாமல் வந்திருக்கிறோம். கீழே இறங்கல, கீழே இறங்கணுமா? கீழே இறங்கல, இறங்கி பார்க்கலாம். இப்பதான் இறங்க போறோம். இப்பதான் பாதாளத்துல இறங்கணும். ஆமா, எட்டி விட்ட பாரு, காலு எட்டி விட்ட திருப்பிச்சு போயிருச்சு. சீத்து பூத்துன்னு ஏண்டா சொல்றேன் சொல்லுங்க. அது ஒரு இப்பதான் அப்படியே தண்ணியில காலை விடலான்னு விட்டா விட்டீங்க. அங்க யார ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயான்னு சொல்றோம். ஓ இளச்சவாயா, ஓ இளச்சவாயா.
இறைச்சி வாங்கணும்ல புடிச்சு வாங்கணும்ல நாம தான் கருமத்தை தொலைக்கலான்னு ஆமா அங்க இறங்கணும் ஆமா அங்க யாரா ஒருத்தர் நிக்கிறாங்க அங்க யாரே இருக்கிறாங்க அது பொம்பளை வரல மாதிரி தெரியுது உங்களுக்கு எத்தனை ஆனால் அந்த குளத்துல முளை வருதா இல்ல இந்த குளத்துல முளை வருதா இல்ல இல்ல கருமத்தை தான் தொலைக்கிறதா இல்ல நம்ம வீடு தான் போறதா அவன் வாங்க காசி யாத்திரைக்கு போலாம் யார் ரெண்டு பேரும் நமக்கு என்ன வேலை ஆனால் அவரை கொஞ்சம் செய்து கொண்டிருக்கும் வேலையில ஏதோ ஒரு சத்தமாகிறது யாராக இருக்கும் போய் பார்க்கலாம் கோமரங்க மகாதேவா கோமரங்க மகாதேவா ஆனால் நான் கவரி பூஜை செய்து கொண்டிருக்கும் வேலையில யாரோ ஒரு ஆடவன் வந்தது போல் தெரிகிறது யாராக இருக்கும் நட்டநடு ஜாமத்தில நான் ஒரு பெண்ணாகப்பட்டவன் நான் கவரி பூஜை செய்து கொண்டிருக்கும் வேலையில ஒரு ஆடவன் நீ என்ன செய்யலாம் என்று வந்தாய் நீ அட நீ கல்ல குறவனாடா நட்ட நடு ஜாமத்திலே நீ கள்ள குறவனாடா என்ன களவார வந்தியடா நீ மாயா குறவனாடா என்ன மயக்க வந்தியடா உன் தவத்தை நான் கழிப்பதற்காக வரல இவங்க பண்றதுக்கு நானா தூக்கணும் நான் கூந்து பாக்குறேன் எனக்கு ஒரு ஜாமத்தை கொடுத்தா யார் நீ எதற்காக வந்தாய் எப்படி வந்தாய் சொல்கிறாயா இல்லையா சொல்லு உன் நாடு என்ன உன் நாடு என்ன உன் நாடு என்ன உன் நகரம் என்ன உன் ஊர் என்ன உன் பேர் என்ன நீ எதற்காக வந்தாய் எப்படி வந்தாய் என்னத்துக்கு செப்ரா செப்ரா ஒரு வருஷம் ஒரு வருஷம் உன்னை ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஊருக்கு உன்னை கூட்டி வரதுக்கு இங்க கூத்து போறான் வரிச்சிட்டு வாங்கி வச்சு ஆள் இல்லாத இருக்கிறோம் நீ என்ன மஞ்சள் வைக்கிறேன் நான் நெல்ல இருக்கிறேன் கொள்ள இருக்கிறேன் உங்களுடைய தோழி பண்ணு யார் நீ செய்யக்கூடிய தவம்
நான் யாரு என்ன தெரியுமா? யார் நீ? சொல்லுவியா? சொல்லு, சொல்றியா இல்லையா? சொன்ன விட்டுருவியா? சொல்லு. என்னடா முடிக்கிற பேரை சொல்றா? போடு. அந்த குருநாடி குறிக்கோளமா அந்த புத்திரமா பெற்ற போலே ஒரே அடி கூட அடிக்கூடாது. நான் வழி கேட்கிறேன், நீ ஏன் கேட்கிற? சாமி இரு. இங்க வா. நானும் தவாவுனாங்க கன்னிகா மடம் கட்டி நாங்க பூஜை செஞ்சோம். நீ யாரா வேற இரு, எவரா வேணா இரு, எங்களுக்கு என்னத்துக்கு? நாங்க பூஜை பண்ணக்கல, எங்க பூஜை என்னத்துக்கு வந்து கெடுத்தா? நீ பண்டி மேல வண்டி விட்டு படுத்தன பண்ற விளம்பரமா பாரு. ஏய், சொல்ற ஐயா உனக்கு வந்து உன் நாடு என்ன, நகரம் என்ன, ஊர் என்ன, பேர் என்ன, எத்தனை பேர், எப்படி வந்தாயா? ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு. பொம்பளை எப்படி பொறுமையா? கோவம் வருது. சாமி நீ கம்பெனி இறங்கி பொறுமை. பாவத்துல எவத்து தோறது கூட தெரியல. குருநாடு குருகுலம், குருநாடு குருகுலம், குந்தையமா பெற்ற பாலன், பாண்டவர் 5 பேரு. நான் யாருன்னு கேக்குறியா? யார் நீ? நான் யாரு? சொல்லு, யா சொல்லு. இந்த முடிய பார்த்தா குறத்தி மாதிரியே தெரியுது. அதுக்கு தான் பார்த்துட்டேன். நாங்க குடியான முட்டாது. பொறுமை போ, இன்னைக்கு தான் பாக்குறோம். இதை பால் கொடுக்க ஏய், தர்மன் பீமன் அர்ஜுனன் நகல சகாதேவர் ஐவர்களே நடுபிறந்த நாயகன். என் பேர் தான் இந்த பேரை சொல்ல அர்ஜுனியா. ஏய், அது முச்சத்தன குருநாடு குருகுல வம்சத்தில் பிறந்திட்ட சரியான சந்திர குலத்தில் பிறந்திட்ட குந்தாதேவி பெற்றெடுத்த பாரர்கள் 5 ராஜாக்கள். 5 ராஜாக்களை 2 பேத்துக்கு மூத்தவன், 2 பேத்துக்கு இளையவன், நடு பிறந்த நாயகன், ஆளாள அழகுவன் அர்ஜுனர். நீங்களா? உண்மையாக? உண்மைதான். நீதா அர்ஜுனர். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நிக்க கூடாது. நமக்கு ஆபத்தாய் போயிடும். அர்ஜுனரே, இங்க பாருங்கள் அர்ஜுனரே. நான் கடிக்காமல் பூஜை செய்தது. அர்ஜுனனுக்கு பொம்பளைங்கள பிடிக்கவே பிடிக்காது. நான் கபடி பூஜை செய்தது வீண் போகவில்லை, அடி வீண் போகவில்லை. யாருக்காக நான் கபடி பூஜை செய்து வந்தேனோ அவரே வந்து விட்டார். சுவாமி அர்ஜுனரே, சுவாமி. கோடு தவறாம குருகுல வம்சம், சத்தியம் தவறாம சந்திரகுல வம்சம். என்னுடைய பாவத்தை
தொலைப்பதற்காக இந்த பாதாள லோகத்தையே வந்த என் அண்ணன் தர்மராஜனும் மறைவி திரௌபதியும் ஒன்றாக ஒரு பஞ்ச நிலை இருப்பதை கண்டால் ஒரு கோடி பாவமா. இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு வந்த இந்த பாவையோடு நான் சேர்வதற்கு வரல. ஆமா, இந்த பாவையோட நான் சேர வரல. நான் யார் தெரியுமா? முடியாது. இந்த பாதாள லோகத்தை வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கு கபரி மாதாளுக்கு நான் ஒரே ஒரு பெண்ணாகப்பட்டவள். எமது பெயரோ ஒளிவிராணி. ஆனால் நான் சின்னஞ்சிறு வயதிலேயே திருமணம் செய்தால் உன்னை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை கட்டி இருப்பவள் நான் சுவாமி. உண்மைதான். அதனால நான் சொல்றேன், எனக்கு எப்போ இன்னைக்கு நேரம் சரியில்லை சித்தப்பா. ஆனால் நான் சொல்றேன், ஐயோ தொட்டுட்டேன்ப்பா, இந்த பொம்பளைகளே தொடக்கூடாது. தொடக்கூடாது. நம்ம போலாமா? அடி அடி ஆயா போலாமாங்க? சொல்லி கொடுக்கறா பாரு. ஆனால் சுவாமி, உனக்காக எங்க அப்பன் பிறந்து வாங்கிட்டு நான் எப்படி அடி வாங்கணும் தெரியுமா? உனக்காக அடிய வாங்கி அந்த கவரி பூஜை செய்ததே உனக்காக தான். ஒரு துளி ரத்தம் கூட வந்திருக்காது. யாருக்கு? ஆனா இங்க வந்துருச்சு கால்ல. அதான் உனக்கு இன்னைக்கு நேரங்கள் சரியவில்லை. ஆனால் அம்மா, நீ எத்தனை சொன்ன போதும் உன்னிடத்துல நான் சேர்வது கிடையாது. உன்னிடத்தில் அருகாமல வருவது கிடையாது. என் பாவத்தை வளர்ப்பதற்காக நான் பாலால் வளர்க்கிற இந்த குளத்திலே முடிவிட்டு நான் சென்று வருகிறேன். மாமா மாமா, எதுடா போறது எதுடா விடுறதுன்னு தெரியல. மாமா, நான் உனக்காகவே காத்து கொண்டிருப்பவள் உனக்கு தெரியாதா? நான் உனக்காகவே பூஜை செய்து கொண்டிருப்பது உனக்கு தெரியாதா? அனைத்துமே உனக்காக தான் மாமா. ஐயோ ஐயோ, இந்த பொம்பளைங்க நாட்டமே நம்ம வரக்கூடாது. அந்த வாடியே வரக்கூடாது. நம்ம எப்ப இருந்தாலும் நம்ம வந்த வேலை என்ன? குளத்திலேயே குளிப்பதற்காக வந்தோம். பாவத்தை தீர்ப்பதற்காக வந்தோம். வேணாமா? அர்ஜுனா, நான் சொல்றத கேளு. உங்ககிட்ட சேரது, உங்ககிட்ட சேரவே மாட்டேன், உங்ககிட்ட வரவும் மாட்டேன். நான் அப்பேர் விட்டாது தர்ம தம்பின்னா சாதாரணப்பட்டவனா? அதெல்லாம் கிட்ட கூட வரக்கூடாது. அப்பேர் விட்ட ஆளுமா கிட்டே வர பாருங்க. என்னை இப்போ உனக்காகவே தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கவரி பூஜை செய்து வரேன். என்னை நீ திருமணம் செய்ய முடியுமா முடியாதா? முடியாது 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 முடியாதா? முடியாது 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 முடியாது. கண்டிப்பாவே உன்னை திருமணம் செய்ய முடியாது. முடியாது நல்லா பதிருதுடா. முடியாது. நம்ம வந்த வேலை என்ன? ஆமாப்பா, நான் வந்த வேலையை தான் பார்க்கணும். எத்தனை முறை எடுத்து உரைத்தாலும் என் பேச்சை நீ கேட்பது அல்ல. அதனால உன்னை ஒரு மலராக ரூபம் கொண்டு உன்னை ஒரு மலராக ஒரு இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய இலைக்குடைய எடுத்து தருகிறேன். எவத்துக்குன்னு தெரியல. சுவாமி அர்ஜுனரே,
என்னை தங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? ஐயோ அம்மா என் கண்ணே தெரியல இருட்டுல இருக்கிறேன். நீ என்னடா பண்ற? ஒழுங்காங்க. என்ன சொல்லுமாங்கற? இல்ல எவத்தையும் எதுல போறது எதுல விடுறதுன்னு தெரியாம கிடக்குறேன். அர்ஜுனரே, இங்க பாருங்க. உன்னை எனக்கு பிடித்திருக்கின்றது. உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எனக்கு தான் பிடிக்குது. என்ன பைத்தியமா? இருந்தா கூட அதை நினைச்சாதான் கொஞ்சம் வாசனை பண்றதா இருக்குது. இங்க பாருங்க. இப்படியா வந்த ஒரு கன்னி பெண்ணை விட்டு விட்டு நீங்க செல்லலாமா? ஆமா செல்லக்கூடாது. சரி, எனக்கெல்லாம் அந்த மாதிரி கட்டி பிடிச்சி பழக்கமே இல்லைங்க. எது 2 குழந்தை பெத்ததோட சரி. எங்க இங்க பாருங்க அர்ஜுனரே, கண்ணி இந்த பெரிய வத்தலாபுரம் ஒன்னே சேர்ந்தாலும் சரி, அடியோட ஒன்றாக சேர்ந்தாலும் சரி, உன்னை என்னை யாராலும் பிரிக்க முடியாது மாமா. இது ஒன்னேதான் எனக்கு ரொம்ப பாவமாகுது. பாவமாகுது. ஏன் மாமா? இல்ல மாமான்னு சொல்றதே தான் காரணம். சரி மாமா. கண்ணி ஆஹா யாரு இது உனக்கு? எங்க மாமாண்டி. செத்து போயிருவண்டி. விடிஞ்சா உனக்கு இது செத்து போடல. சுவாமி எங்கடி போற ஐயா? அவளுக்கு எனக்கு ஒரே வயசு தான். நான் டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆயா வந்து டை அடிக்கலையா? இங்கேயே இருந்தாலும் ஆச்சுது. இனிமேல அந்த குளமாவது அண்ணனாவது தம்பி ஆகுது யாருமே இனிமேல் கிடையாது. காய்ச்சாவது காய்ச்சி காதாலி போய்க்கலாம். காதல் இல்ல இங்கேதான் காய்ச்சி இங்கேதான் காய்ச்சி ராமேஸ்வரம் எல்லாமே அதனால எனக்கு பாத்துட்டுமா நீ பழைக்க இந்த மாதிரி பெண்ணு உலகத்திலே யாருமே கிடையாது. கூட உன்ன மாதிரி ஒரு ஆண் அழகுடி நான் பார்த்ததே இல்ல மாமா. மாமா கண்ணு இங்க பாரு இரு. இதெல்லாம் அவசரப்பட்டு அப்படி இப்படி நாம 2 பேரும் ஒரு மனமும் இரு மனமும்
ஏயா ஏமா பிள்ளை பத்தி இப்படி ஒரு ஆசையா இருந்துட்டு யாருன்னா போவாங்களா? எங்க இங்க பாருங்க, இப்ப அந்த பரம் தொடக்கூடாதுன்னு சொன்னா யாரு தான் கேட்பாங்க? நான் யாரு தான் சரின்னு ஏத்துக்கிறது? இங்க பாருங்க. யூடியூப்காரர இது சேர்ந்து போகட்டும். இல்ல இவ்வளவு தூரம் இருந்துட்ட பிறகு யாராவது போவாங்களா? எத்தனை காட்டை வித்து கொடுக்குறாளு, எத்தனை பைக்கை வித்து கொடுக்குறாளு, எல்லாமே பளிச்சிலேயே பூராமே கொடுத்துட்டு கடைசி அண்ணா கருக்கும் அவங்களாவது போறாள் எத்தனை பேர்? நாம என்ன பெரிய ஆளா? இங்க இது யாராவது அனுபவப்பட்டிருப்பாங்களாட்டுக்குது. கக்க கக்கன்னு ஒரு சத்தம் வருது. இல்ல இல்லம்மா, இது கேக்குறாங்க யாரும். இங்க பாருங்க, நீயும் நானும் 2 பேரும் சேர்வதாக இருந்தாலும் முத என் கழுத்துல ஒரு தாலிய கட்டு, அப்புறம் எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது அப்பாரு கூட பண்ணலாம். தாலி கட்டுறது கொஞ்ச நாள் ஆயிரும். இப்ப அவசரத்துக்கு என்ன பண்றது? அது சொல்லு. தாலி அப்புறம் தான் கட்ட முடியுமா? அப்பாரு கட்டிக்கலாம். சரி, இப்ப நடக்கக்கூடியது என்ன? இப்ப முன்ன உன்னிடத்துல சேர்ந்துட்டு அப்பாரும் நான் என்ன ஒன்னாலும் பண்றேன். அப்ப நீ சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளை பத்திட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அவ்வளவு உனக்கு ஆசை? ஓடிச்சு சரிப்படாதா? என்ன சொன்ன? சரி சரி, அது அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு பெண்ணிடத்துல சேர்ந்தால் ஒரு ஆடவன் சேர்ந்து விட்டு, அதாவது அந்த பெண்ணை அனாதை விடக்கூடாதான். இதுதான் உண்மை. ஒரு பெண்ணிடத்துல சேர்ந்து அவளை ஆசை அன்பெல்லாம் கொடுத்து விட்டு அப்புறம் அந்த பெண்ணை அனாமதை விட்டுட்டு போனா, இந்த காலத்துல சொல்லுவாங்க, மண்ணு கெட்டால் மறாவது வெள்ளாமல விளைஞ்சிக்குமா. ஒரு பொண்ணு கெட்டுட்டா அதோட அது வச்சப்பட்ட மாதிரியா. அம்மா, உன் மேலேயே நான் ஆசைப்படாது இருந்தேன், அம்மால நீ ஆசைப்பட்ட, நீ ஆசைப்பட்ட பிறகு நானும் ஆசைப்பட்டேன். அதனால ஒரு பெண்ணிடத்துல சேர்வதற்கு முன்பதாக அதாவது என்னுடைய கையில் இருக்கக்கூடிய கல்யாணி ஆகப்பட்டது உன் கையில மாட்டி விட்டு ஓரிரவு நான் இங்கே தங்கிட்டு பிறகு பார்க்கலாம், அப்புறம் போறதோ நீங்க இருக்கிறதோ. சுவாமி, ஆனா இப்ப இருக்கும் நிலைமையில நான் உன்னை தாலி கட்ட முடியாது. ஆனா காந்தர்வ திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்களே, அந்த காந்தர்வ திருமணம் என்றால் என்ன? அதுதான் படிச்சு பிள்ளைங்களுக்கு அர்த்தம். இன்னும் எல்லாம் கொடுத்துறது, வாங்க அங்க வாங்க இங்க வாங்க சொல்லுறது, கடைச்சா புடிக்கிற புடியில அவன் அங்கேயே மாட்டிக்கிட்டு அவன் பைத்தியக்கார நாடு தெரியணும். அதாவது காந்திர திருமணம் என்ன, இன்னைக்கு முத ஒரு பெண்ணு பார்த்துட்டா பரிங்கட்டி விடுவாங்க சொல்லுவாங்க பாரு. அன்னைக்கு பரிங்கட்டு அன்னைக்கே கல்யாணம் பாதி கல்யாணம் ஆகி போச்சான். அதனால இந்த காந்திர திருமணம் என்று சொல்வது, இந்த மோதிரத்தை என் கையில இருக்கிற மோதிரத்தை உங்க கையில போடணும். அப்படி போட்டு விட்டால் பாதி கல்யாணம் முடிந்தது. அனைத்தும் நான் உனக்கு உரிமைப்பட்டவளா? 2 பேரும் இப்ப மோதிரம் மோதிரம் மட்டும் இல்லம்மா, மோதிரமும் போடுறோம் அப்புறம் மோதிக்கிறோம். அப்படியா? சரி, அப்படி என்றால் நீ காந்தர்வ திருமணம் செய். காந்தர்வ திருமணம் காந்தர்வ திருமணம் செஞ்சிட்டீங்க. ஒரு மனமாக இருந்தது இருமணமானது. இப்ப இருமணமும் சேர்ந்து ஒரு மனமாக ஆக போகிறது. அதனால நீ வாங்கலாம் பாக்குறவங்க சக்காத்தி பாக்குறவங்க ராஜப்பா சத்தம் போடுறது போற காது கட்டா ராஜா என்னன்னு தெரியல, ஏதுன்னு தெரியல. கொஞ்சம் அனுபவம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. மகாராஜா, நான் யாரு? நீங்க மந்திரி. நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? உள்ள போனோம். அதுக்கு ஒரு
ஐயையோ. இது என்னது? துணிதான். நீ தண்ணியை தொட்டு நீ தொடச்சுக்கோ. புரிஞ்சுக்கணும். நான் இப்ப பெருசா சொல்றேன். நீ தண்ணியை தொட்டு நீ தொடச்சுக்கோ. அம்மா என்னப்பா நீங்க தண்ணி ஊத்தி நீ கழுவிக்க. நான் சரின்ட்டேன். தேவி நினைச்ச பிரகாரமே காந்தர்வ திருமணம் செய்து விட்டாய். ஓரிரவும் தங்கி விட்டாய். சுவாமி தேவி மாமா ஐயா, ஐயா. என்ன எடிச்சா 48 நாள் முடிய போகுது. எங்க அப்பா நாகராஜன் வந்துருவான். பிறந்தவாய நான் சொல்றத கேளு. நீ என்னை விட்டுட்டு போயிடுங்க. காசி யாத்திரை போங்க. நானா காச்சாத்திர போவனா அடி மாட்டாளோ மாட்டிடுவே ஐயோ பையா அவளே காசா இந்த மங்கையா காக்கறியலட்ட உளிவி மாமா உளிவி ஐயோ வேண்டாம் மாமா வேண்டாம். வாடான்னா அப்படியே திப்பின்னு போட்டுருங்க என்ன சொல்றேன்? இல்ல வேணும் மாமா வேணும். வேணும்தானே வேலையை கொண்டு வந்து. வேணான்னு சொல்லக்கூடாது வேணான்னு சொன்னா அப்படியே கேட்கணும் ஒரே போட்டுதாங்க மாமா ஓவும். ஓவம் இல்ல நோவம் இங்க பாருங்க என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் எனக்கு எதிரியே அர்ஜுனன் தான் அப்படி என்று சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த சமயத்துல உன்னி எண்ணி ஒருத்தாவல இருக்கிறத பாத்துட்டாரு. எண்ணி உன்னி கொன்றே விடுவார். அதனால ஒப்புனா ஆமா நாகராஜனா ஆமா போயிடுங்க. நீ ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் இந்த குளத்துல கொண்டு வந்து விட்டு நான் அங்க முடி விட்டு போயிருப்பேன் நாடு தான் முடிச்சு
சுவாமி நான் இங்கே இப்ப நாம எங்கடா வந்துக்கிறோம்? கூத்தாரத்துக்கு பெரிய வத்தலபுரம் வந்துக்கிறோம். கரெக்டா சொல்லிட்ட. கூத்தாரத்தை வந்துக்கிறோமா? நீங்க தானே இப்ப கேட்டு நாடகத்துல என்ன வந்துக்கிறோம்? ஓ நாடகத்துக்கு அரண்மனை தன் மகளை பாக்குறதுக்கு என்ன வரைக்கும் நான் எங்க போயிங்க? நீங்களா இது வரைக்கும் பாதாள லோகத்துல இருந்தீங்க. அரண்மனையில ஓய்வு எடுத்து அகிலாடு சென்று ஆமா இந்த நாகயனத்துக்கு சேர்ந்த மாப்பிளை பார்த்து வந்து விட்டு மாப்பிள்ளை பாத்துட்டியோ? என்ன விடுவனா நானு? அப்ப நான் தான் ஏமாந்து போயிட்டேன். ஏன்? உன் பெருமாள் எவ்வளவு ஆசை வச்சு இப்படி ஏன் இந்த மூஞ்சி நல்லா இல்லையா? உனக்கு கொடுப்பனாரா? ஏன் கேட்கவாயா? ரே துறந்தவாயா? ஏன்மா உலகில் அனுப்பி மாப்பிளை பார்த்து வந்து விட்டு யாரு வாங்க பார்க்கலாம். ஏய் நாகயனத்துக்கு சேர்ந்தவளே, அதனால சரி என் என் மகளுக்கு 48 நாள் கன்னிகாமணம் அமைத்து கொடுத்து சென்றேன். சரி இன்று தினம் 48 நாள் முடிந்து விட்டது. முடிஞ்சிருச்சு. கன்னிகாமணம் அருகாமல் சென்று பிறப்பு போய் பார்க்கலாம். வாங்க நடந்தே போலாம். சரி கன்னிகாமணம் அருகாமல் வந்து விட்டோம். கௌரி பூஜை செய்தாலா இல்லையோ தெரியவில்லை. தேவி அழைத்து கேட்க வேண்டும். தேவி கௌரி போகும்போது முகஞ்சு அப்படி போனா சோந்தா அப்படி போனாரு. இப்ப பாடுறா அப்படியே பல 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 அப்படி மென்றா அப்படி என்ன காலையில ஒரு ரவுண்டு தேங்காய் ஊத்தி அழைச்சிட்டு மின்ன மாட்டாரு கரையர். தேவி ஐயோ என்ன முகம் அப்படி சிரிப்பா இருக்கிற புண்ணையா இருக்கிற அப்ப செத்து புன்னகையோட 48 நாள் தன் மகளுக்கு கௌரி பூஜை செய்ய வேண்டும் என்று கன்னிகாமணம் அமைத்து கொடுத்தேன். கௌரி பூஜை முடித்தாளா? நீ சென்றாய் அருகாமல் பார்த்தாயா இல்லையா? மகள் எப்படி இருக்கிறா? நானும் அன்னைக்கு போனது எங்க கன்னியாகுமரத்துக்கு. அத இன்ன வரைக்கும் நான் போய் பிள்ளை பார்க்கலையா? அப்படி என்றால் ஆனா கிட்ட போனாவ அவ அடிச்சடிச்சு துரத்துறான். ஏனென்றால் வரவே கூடாதுன்னு கட்டளை இந்த போட்டு நாகராஜன் கட்டளை பிரகாரம் என் மகள் என் பேச்சதான் கேட்பா. ஆமா தந்தையார் என்றால் பாசங்கள் கலந்து போகும். ஆமா. அதனால அருகாமல் எங்க அப்பா சொல்லிக்கிறான், நீ கிட்டயே வராதமாங்கிறான். தாரு உன் பிள்ளைத்தான் அப்பேற்பட்ட பிள்ளை பெற்றிருக்கிறேன். சும்மாவா? வச்சுக்கிற பேரு இல்ல இல்ல சாமி, நீ சொன்ன மாதிரியே உன் புள்ள என்ன கூட கிட்ட விட மாட்டேங்கிறாங்க. அப்படி என்றால் கன்னிகாபுரம் மடத்தில் பூஜை செய்து முடித்து விட்டாளா? என்ன செய்து கொண்டிருக்க பார்த்து வா. அப்படியா? போய் பார்த்து போய் பார்த்து வா. ஆகட்டும். நாடு போய் ஒரு சிங்கிள் பார்த்துட்டு வந்தோம். யாரு? அம்மால தான். ஏன் உங்க அம்மா தரமாக்குற பாவ? இல்லம்மா உங்க மக எப்படிங்கிறா என்ன பண்றா? போயிருங்க பாரு. பாடி என் பிள்ளை எப்படி இருக்கிறா? உள்ள நல்லா பூஜை செஞ்சு முடிச்சாளா? நல்லா பூஜை செஞ்சுட்டா. உங்க பிள்ளை நல்லா பொண்ணுக்கு வந்துட்டா. ஏய் என்னடா கைய ஒரு வாட்டமேன் இப்படி காட்டுற? இல்லம்மா உங்க பேரு உங்களோட உங்க பிள்ளை நல்லா பேரு டபுள் மடங்கு எடுத்துட்டா. என்னோடவா? ஆமா என்னோட நல்ல பேர் எடுத்துக்கிறாளா என் பிள்ளை? ஐயோ கேட்கும் போது அப்படியே எனக்கு திட்டி பாக்குதுடி. நீ கூட அப்படி இல்ல, நல்லா உங்க பிள்ளை நல்லா சந்தோஷமா இருக்கிறான். என்ன கூட பக்கத்துல வச்சுக்கலாம். இங்க பாரு, என் பிள்ளை நல்லா சாப்பிட்டாளா? நல்லா சாப்பிட்டா. உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாளா? உடம்புல நல்லா கலரா இருக்கிறா, பிரைட்டா இருக்கிறா. கலரா இருக்கிறாளா? பிரைட்டா இருக்கிறா. பிரைட்டா இருக்கிறா. ஆமா கலரா இருக்கிறா. ஆமா அப்படி எப்படி ஊக்கமா இருக்கிறா? ஆனா நான் கூட சொன்னேன் என்னன்னு, உன் பிள்ளை என்ன வச்சுக்கல, உன் பிள்ளை ஒரு வீட்டுக்கு பண்றான். என்ன வச்சுக்கிறியா? இல்ல பக்கத்துல இருந்து நீ எது கொடுத்தோம் ஏமா எத்தா? ஏய் ஓய் என் பிள்ளைக்கு கேக்குறப்ப எடுத்து எடுத்து குடுத்தியா? நீ என்ன கேக்குறதோட நம்ம தாய் குலத்து கேள சொல்லும். ஏன் பிள்ளை எப்படி? என் பிள்ளை எப்படி நல்லா இருக்கிறாளா? சூப்பரா இருக்கிறாளா? என்னது? ஆமாமா
ஆயிப்போச்சு, ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. மாசம் தான் ஆயிப்போச்சு, ரொம்ப மாசம் ஆயிப்போச்சுடா. ஒரு மாசத்துக்கு மேல இருக்குது, 48 நாள் 1.5 மாசம் ஆகுது. 1.5 மாசம் ஆகுது. அதுதான் மாசம் ஆயிப்போச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு மாசமே ஆயிப்போச்சு. ஒரு மாசமே ஆயிப்போச்சு, பிள்ளை பார்த்துக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு அம்மா புடிச்சு கூட மாட்டேனா நானு. ஏன்டி? ஓ, விரதங்கிற பேர்ல நைட்டு பால் பழம் தின்னு அவரு தொப்பு போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமா. ஓ, எப்படி தொப்பு போட்டுச்சா? நல்லா பழம் சாப்பிட்டா. தேடி வேணும் வந்து என் பிள்ளைக்கு குண்டாயிட்டாளா? நல்லா உண்டாயிட்டா. குண்டாயிட்டா. என்ன உன் வார்த்தையில பிழை வருகிறதுடா? இல்ல நீ பிழை வந்தா நாளைக்கு திருத்திக்கலாம் விடு. அப்படியா? ஆமா. நீ என்னமோ நானு குண்டாயிக்கிறேன், நீ உண்டாயிக்கிறேன்னு சொல்ற. நான் சொன்னது உண்மையாலுமே நிர்ணயிக்கப்பட்டது. ஆவாது. நிர்ணயிக்கப்பட்டதா? ஆமான்ட்டா. சரின்ட்டா. போலான்ட்டா. சரி, என் மகளை போய் பார்க்கலாமா? போய் நான் கன்னிகா மரத்துக்கு உள்ள போய் 48 நாளுக்கு உள்ளதான் போக கூடாது. 48 நாள் கன்னிகா பூஜை முடிஞ்சிருச்சு. என் மகளை போய் பார்க்கலாமா? ஆவாது. ஏய், நான் போய் 40 நாளுக்கு முன்னாடி உள்ள போயிடுச்சு. உள்ள போயிருச்சு. என்ன உள்ள போச்சு? சரி, நான் போய் பார்க்கட்டா? எங்கடி மகன்? மகள் எங்க? ஐயா, இங்க கூட்டி போய் ஏன் அழைத்து வா சீக்கிரம். அழைத்து வாடி. அழைத்து வாடி. என்னமா பண்ற? வெளியே வாமா, உன்னை பார்க்கணும்னு அவளோட வந்திருக்கேன். வந்துட்ட கண்ணு, வா கண்ணு. 48 நாள் ஆச்சரியம்மா உன்னை பார்த்து. பிள்ளை எப்படிங்கிறா? நல்லா இருக்கிறாளா? சாப்பிட்டாளா? சாப்பிடலையா? ஐயோ, என் பிள்ளை கண்ணுலயே இருக்கிறாளா? நல்லா பிள்ளைகளை கூட்டு போ. கண்ணே உறுதி. நான் தான் சொல்லுவேன். கண்ணே கண்ணே உறுதி. கண்ணு ஏங்க இல்ல, ஏய் வாரீங்க. யாரி தோழி பண்ணி வாரியே வாரிங்க. வாய் பேச மாட்டேங்கிற, ஒண்ணு பேச மாட்டேங்கிற. இல்ல வார சென்ட்ரல் நில்ற. உன் பிள்ளை என்ன ஓடிக்கிற? ஏய் ஓய், இங்க பாரு. என்னைக்கு என் பிள்ளை உருவீடு கூப்பிட்டா அம்மானு ஓடி வந்து கட்டி அனுப்பா, கட்டி முத்தம் தருவா, ஆமா. நல்ல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு வருவா. இன்னைக்கு என்னடா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா? நீ பொறுமையா இரு. நான் போய் உன் பிள்ளைய பாத்துருவோம். செக் பண்றேன். ஏன்னா சேராத சாப்பிட்டு பாடுறேன். இரு. அம்மா ல ல எப் ஏய் என்னாடி அங்க போய் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிற வாடாங்க. உன் பிள்ளை பச்சை பைக்கு திருக்கெல்லாம் வாந்தி எடுக்கிறான். ஏய் வாடாங்க. நீ போய் பாத்துருவோம். என்னடா ஸ்ப்ரே அடிச்சிட்டு வராங்க இருக்கிற வாடாங்க. அவன் மகன் ஒன்று தொங்க போடுறான். போடா, நீ தானே தோழி பொண்ணு, போய் பாரு. என் மகனுக்கு என்னாச்சு பாரு. ஐயோ பாவமா அழுக சொல். சரி, இவன் தான் டாக்டர். ஐயோ, என் மகனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. 48 நாள் கவரி பூஜை செய்யணும்னு நல்லா தான் அனுப்பி வச்சேன். கண்ணே உழுவி. என்னம்மா, என்னைக்கு அம்மா அழைத்தாலும் ஓடோடி வருவேன், சிரிச்சு புறத்தோடு வருவேன். இன்னைக்கு என்னம்மா முகமாகப்பட்டது வெளுத்து இருக்கிறது, என்னமா அடிமையிலாகப்பட்டது கலத்து இருக்கிறது போல தெரியுது. ஏமா உன் முகமாகப்பட்டது சோர்ந்து இருக்கிறது. ஒரு பெண்மணியாகப்பட்டவள் ஒரு தவறு செய்து விட்டால் அது தாயிடம் மட்டும்தான் உரைப்பார். அம்மா, அவன் நாயாட்டம் இருந்தாலும் அவள் ஒரு தாய் அல்லவா? அதனால அம்மா, உன் மகளாகப்பட்டவள் ஒரு தவறு ஒன்று செய்து விட்டேன் தாயே, தவறு
மனசுக்கு ஏத்த மலமானல் வர வேண்டும் என்று கௌரி பூஜை செஞ்சேன். சொல்லுமா. அம்மா, நான் கபரி பூஜை நான் யாருக்காக செய்து வந்தேன் தெரியுமா? யாருக்குமா? அந்த ஆளாள அழகமன்னா அர்ஜுனருக்காக. என்ன சொல்ற? அர்ஜுனருக்கா? அர்ஜுனுக்கா? ஆமாம்மா. அப்புறம் அம்மா, நான் சின்ன சிறு வயதிலேயே நான் மனதில் வைத்தவள் திருமணம் செய்தால் அந்த ஆளாள அழகமன்னா அர்ஜுனரை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை கட்டியே நான் வாழ்ந்தவள். அவருக்காக கபரி பூஜை செய்து வந்தேன். என் கபரி பூஜை வீண் போகவில்லை. அதே பிரகாரம் அர்ஜுனர் வந்தார். நாங்கள் காதலோ திருமணம் செய்து கொண்டோம். அது மட்டும் இல்லம்மா, நாங்கள் 2 பேரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு என் அங்கத்தில் ஒரு கருவே உருவாகி எதிரியாகப்பட்டது அந்த அர்ஜுன. அந்த அர்ஜுன இப்படி வந்தான்னு சொல்றியே, அவங்களோட சேர்ந்து எனக்கு வயிற்றுல பிள்ளைங்க சொல்றியே சண்டாடி. உங்க அப்பா என்ன கண்டா விடுவானாடி? நம்மள விடுவானாடி? நான் சொல்வதை கேட்டாயே. என் கணவருக்காக நான் அவருக்காக நான் பூசை செய்தவள். நான் திருமணம் செய்தால் அவரே தான் செய்வேன் என்று மனக்கோட்டை கட்டி இருந்தவள். அறியாத புத்தி நான் தெரியாத தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அப்பா கிட்ட ஏதாவது பக்குவமா எடுத்து சொல்லி அவருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நீதாமா சொல்லணும். நான் சொல்லுவேன். அப்பங்கார என்ன உயிரோடு விடுவான்னு நினைக்கிறியா? நம்ம 2 பேர்த்து உயிரோடு விடுவானா? அத திறந்தவா கூதிவாயா? அதனால அப்பா கிட்ட போய் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. அப்படியா? நானு காலேஜுக்கு போறேன். நான் வரமாட்டேன்னு சொன்னேன் இந்த கூத்துக்கு. இப்படி வர வச்சு அடி வாங்கி வைக்கிறாங்களே இந்த போத்த வச்சு. எங்க மகள்? மகள் எங்க? சாப்பிட்டீங்களா? காபி தண்ணி போட்ட அதை பத்தி எனக்கு அவசியம் தேவையில்ல. எங்க மகள்? கபடி பூஜை முடித்தாளா? ஒரு நிமிஷம் நலமுடன் இருக்கிறாளா? காபி தண்ணி போட்ட ஒரு வெட்டு. எங்க மகள்? மகள் எங்க? மகளா? என்னோட டபுள் மடங்கு பேர் எடுத்துருக்காங்க. நடந்தது என்ன? இந்த நடந்த விவரம் சொல்லி என்ன நடுங்கிற? எங்க மகள்? பொறுமையா சொல்ற வரைக்கும் கேட்கணும். மாப்பிளை வாழ்க்கை வந்து விட்டேன். எங்க மகள்? இருங்க, கல்யாணத்துக்கு ஒப்பிட்டு கொண்டலாம். கல்யாணத்துக்கு ஒப்பிட்டுக்கண்ண சரியா வச்சு உனக்கு ஒரு பதவியும் வந்துருச்சு. என்ன நடந்தது? நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. சொல். அந்த சண்டாடி பிள்ளைய
மாசம் ஆனமே பாதி மகளை பெற்று பழிமோசம் ஆன என்று அழைக்கிறாய். என்ன வார்த்தை? என் மனசு கேட்ட மனவான வேணும், கட்டு கேட்ட கண்ணால வேணும் அப்படின்னு 48 நாள் கவரி பூஜை செய்யணும் என்று நம்மளுக்கு பகலாகப்பட்ட உருவி கன்னிகாமரம் அமைத்து கவரி பூஜை செஞ்சா. அவள் யாருக்காக கன்னிகா பூஜை செய்தா தெரியுமா? யாருக்காக? மன்னா சொல்ற வரைக்கும் சொல்றி. யாருக்காக? என்னமோ குருநாடு வாயில வரக்கூடாது. குருநாடு யாரோட நாடு? சரியான எதிரி தேவைய போய் நாடு. நம்ம நாட்டு உனக்கு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நடந்து பாருங்க. குருநாடு குருகுலமா? சரியான சக்கர குலமா? குருநாடு குருகுலம் சரியான சந்திரகுலம். பாண்டு புத்திர மகாராஜர் பெற்றெடுத்த ஐவர் ராஜாக்களம். இருவருக்கு இளையவரா? இருவருக்கு மூன்று வரா. நடுப்பிறந்த நாயகனா? நாயகனோ 32 அழகா? அங்க போகக்கூடாது. அழக பத்தி பேசக்கூடாது நீ. 11 பேரா? அப்ப பிறகு நடந்தது. அந்த நடுப்பிறந்த நாயக ஆளாலும் அழகு மண்ணே அர்ஜுனா வந்தாரா மன்னா? ஐயோ எனக்கு இல்லைங்க. அப்ப எதுக்கு வந்தோம்? இருங்க, நம்ம மகளாகப்பட்ட உருவி அந்த அர்ஜுனருக்காகவே 48 நாள் கவரி பூஜை செஞ்சாலாம். செய்து கொண்டு அர்ஜுன மகாராஜனாகப்பட்டமே கன்னிகாமரத்துக்கு வந்தானா? கன்னிகாமரம் அருகாமல் வந்தானா? வந்து சென்று விட்டான் இல்லவா? என்ன நடந்தது? இருவரும் காந்தர்வ திருமணம் செய்து கொண்டார்களாம். காந்தரம் திருமணம் செய்து பிறப்பிட்டு விட்டானா? இல்லைங்க. இவன் வருஷம் சொல்லிட்டு போறான். ஒரு இரவு கன்னிகாமரத்துல தங்கி நமது மகளாகப்பட்டவன் ஒரு குழந்தையை சுமந்து நிற்கிறான் அண்ணா. தன் மகளை விட்டு விட்டு நீ எங்க சென்ற? கூட்டி கொடுத்தியா? ஐயோ எங்க அவள்? அவள் எங்கே? சொல்றத கேளுங்க, சொல்றத பொறுமையா கேளுங்க. அவள் எங்க? கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வரேங்க. அழைத்து வா இருக்கிறோம். பொறுமையா கேளுங்க. சீக்கிரம் அழைத்து வா. கண்ணே உருவி, கண்ணே வாடி. வந்து விட்டாளா? வந்து விட்டாங்க. நான் பெற்ற செல்வமே உளவிராணி கண்ணே, 48 நாளாவது உன் முகத்தை பார்த்து ஆமா அம்மா பிறகு ஒளிஞ்சு நிற்கிற உன்னை பார்க்க வெக்கமா இருக்குது. தந்தையார் அவளோடு வந்திருக்கின்றேன். மூன்று தேவடியால வாயே நீங்க பின்னாடி பேசுங்க. கண்ணே, தந்தையாரை பார்ப்பதற்கு உன் மனிதர் ஆசை இல்லையா?
உடம்புக்கு சரியில்லப்பா. கண்ணே தலைவலியா எனக்கு உட்காச்சில்ப்பா. கை கால் வலியா உலகராணி அவளுக்கு உள்காய்ச்சலுங்க. உலகராணி நம்மளுக்கு இருப்பது ஒரே மகள். இருங்க, அவ என்ன சொல்றான்னு கேட்டு கண்டிகாமல் அமைத்து கொடுத்தேனே கபடி பூஜை செய்தாயா பூசை செஞ்சுட்டும்பா. பூஜை முடிக்கிறாயா இரண்டு களவாளிகள் கலந்தவனு செலுத்தலனு வாட்டத்தோடு கண்ணு ஏப்பா, இன்று தினமாக காஞ்சி கருவாடாட்டு இருந்த என்னம்மா தளத்தல இருக்கிற கன்னிகாமல் அருகாமல் யார் வந்தா அப்பா, கன்னிகாமல் அருகாமல் யார் வந்தா யாருமே வரலப்பா. இந்த அலுவலகத்தில் இருக்கிற காரணங்கள் என்ன மம்மி, ஏய்! கபரி பூஜை நான் செய்து கொண்டிருந்தேன் அல்லவா? செய்து கொண்டிருந்தால் அப்போ சொல்லுதா. நான் தான் பேசுறேன் பிள்ளைங்க இருங்க, அவ சொல்லுதுங்க. அப்புறம் என்னன்னு கேளுங்க. என் முகத்தை பார்த்து சொல்லட்டும் நான் நிக்கிறேங்க சென்டர்ல. ஏன் நீ நான் டான் பிள்ளைங்க இப்ப பார்த்தா பயம் வருதுங்க. சாரி. இருங்க. அப்பா, ஆளால அழகுபட்ட அர்ஜுனர் வந்தார். அவருக்காகவே பூஜை செய்து கொண்டு அவருக்காகவே நான் பூஜை செய்தவள். அவரு நான் 2 பேரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு என் அங்கத்தில் ஒரு கருவே உருவாகி விட்டது. கருவு விட்டானுதா ஏறிட்டு தெரியுது
தாய்க்கு தலை இருந்து தந்தையாருக்கு வாழ இருந்து ஒருவன் தப்பித்து பாதாள லோகத்தை வந்து உன்னை சின்ன சிறு வயதுல எப்படி பாசமா வளர்த்தன ஆசையோடு அன்போடு பாசத்தோடு வளர்த்து நேரிட்டு எதிரின்னு தெரிஞ்சு அந்த எதிரிகிட்ட போய்க்கலாமா? அழகு பண்ண அர்ஜுனர் எதிரின்னு சொல்றீங்களே, அந்த அர்ஜுனருக்கும் இந்த நாகராஜனுக்கும் தான் எதிரி. எனக்கும் அர்ஜுனருக்கும் எதிரி இல்லையப்போ. அந்த கண்டாயி மாவு எதுவும் செய்யலையா? இல்ல பூவாயிட்டு பண்ண எதுவும் செய்யலையா? இல்ல பூவாயிட்டு பண்ண எதுவும் செய்யலையா? யாரு உலகத்துல செய்யாத தப்பு ஜாமனியில செஞ்சுட்டா? அந்த அர்ஜுனன் எனக்கு மட்டும்தான் எதிரியா? ஆமா. அப்ப இவனுக்கு எதிரி இல்ல, உனக்கு எதிரி. உனக்கு மட்டும் தான் எதிரி. அப்ப நீ கூட்டு போட்டியா? ஏன் பிள்ளைக்கு எதிரியா? அவங்க மனசுக்கு பிடிச்சிச்சு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. இதுல உனக்கு என்னங்க வாழ போறது அவ, நீ வாழ போறியா? என்ன உலகத்துல அவரை செய்யாது என்ன தப்பு? கோவப்படாதீங்க. ஒரு சந்தோஷமான விஷயம், சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்றேன். கோவப்படாதீங்க சாமி. கோவப்பட்டீங்கன்னா உங்க மனசுக்கு உங்க உடம்புக்கு ஆகாது. அதிகமா கத்துனீங்களா சாமி கை கொடுங்க. ஒரு 200 காசு கொடுங்க. எதுக்கு? போய் நான் ஸ்வீட் எடுத்துறோம். எதுக்குடா? கங்க்ராச்சுலேஷன், நீங்க சாப்பிடாம போறீங்க. ஏடா அதுக்கு தான் வந்தா? என்ன மன்னித்து விடுங்களப்பா, என்ன விட்டு விடுங்க. அப்பான்னு வீட்டுல சொல்ல வேண்டாம். ஒரு கர்ப்பிணி பெண் என்று பாராமல் அவத்திலேயே தேவடியாலே எனக்கு பிள்ளையா? இருங்க கண்டோடுக்கு பிறந்த பிள்ளையே இருங்க. உன்னை கொண்டோடு என் பிள்ளை நான் பண்ணா தப்பு என்ன பிள்ளை பண்ணிவிட்டேன்? தாயை போல பிள்ளை, சீலை போல நூலு, தாயை போல பிள்ளை நூலை போல சேலங்கிற. உன்னை போல ஒரு பிள்ளை இருப்பா. உனக்கு அர்ஜுனனுக்கு தான் எதிரியா இருந்துட்டாலும் என் பிள்ளைக்கு ஒண்ணு அப்படி ஒண்ணு அவசியம் இல்லை. அவளுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா அவ கட்டிக்கிறா. உனக்கு என்ன வந்துச்சு? நீ வாடுறியா? நீ புள்ள கொடுக்குறியா? அவ கல்யாணம் பண்றா, அவ குடும்பத்தோட வாழ போறா. உனக்கு என்ன கஷ்டம்? ஆமாங்க, இல்லைங்க, இல்லைங்க. ஒரு நிமிஷம் பிள்ளை மாதிரி அடிச்சு விட்ட இருக்கிறது ஒரே பிள்ளை. வாயில போட்டு ஓடி வாய ஒரிஜினலா அவளைத்தான் காது மேல வச்சு காது கேட்காது பண்ணிவிட்டேன். பிறந்தவா கூறி ஒரிஜினலா பொண்டாடி காது மேல அடிச்சு காது கேட்காது கொண்டு போய் தெரிவிக்கணும் பாக்குறியா? அப்படி 7 லட்சம் லட்சம் பாரு. இனி உனக்கு ஒரு நிமிஷம் உனக்கு உயிரோட விடுறதில்ல. அப்பனா இங்கே கூட்டுக்காரன் நிலப்புறம் இங்கே வெளியில பூ போட்டோட அவனோட போய் படுக்கணுமா? நீங்கெல்லாம் நல்லா இருப்பியா? தாடி அடிக்காதா? உன பத்து தூக்காதா? நான் தாடி அடிக்க மாட்டேனா? இல்ல தவுட்டு போன போட மாட்டேனா? இல்ல பிள்ளைய சுத்த மாட்டேனா? உன் கையில கட்ட முளைக்காதா? ஐயோ தானா ஏங்க பிள்ளை வாய் வயிறுமா
இருக்கும்போது இப்படி விளைய வயசுல நீ நல்லா இருப்பியா அந்த வனத்தை எடுத்தாரு அன்னைக்கு அந்த காஞ்சிபுரம் அர்ஜுனன் எனக்கு தெரியுது. இல்ல இல்ல உனக்கு அப்ப வீர தேவன் இருந்தா அன்னைக்கு அவன் சுண்டி வச்சானே சரியான எதிரி அவன் தான். அன்னைக்கு அவனை பிடிக்க வேண்டானே பம்பளே ஏண்டி 4 வாட்டி தேவடியால ஏண்டி இங்க பாரு 10 மணிக்கு போனாலும் நான் 10 ஊரே போனாலும் ஒத்துப்பி கோயிலுக்கு போகாத கோபிஸ்ரீ கடைக்கு போகாத கண்டிச்சு நான் என்னமா தேவடியா நீ தானே கொடுத்து வாங்கி தின்னுப்பா. அப்பா வேண்டப்பா என்ன விட்டு விடப்பா. விடுவனா புறப்படு. இங்க பாருங்க இப்படி அடிச்சுக்கிட்டுங்க ஜோதி சந்தைக்கு துருவா போவை அப்பா நான் பெற்ற மகன். என்ன விட்டு விடப்பா. ஐயோ நீ என்ன கொண்டாடி அப்படியே விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேங்க விட மாட்டேன் என் பிள்ளைய விட மாட்டேன் கொண்டாலும் விட மாட்டேன் இப்ப கால பிடிக்கிற தேவடியால அப்ப பிடிக்கிறது கால பிடிக்கிற புண்ணமாயா என் புண்ணி புண்ணி நச்சுவாதா காசு அடிக்குது. காசு அடிக்குதா? உன்ன 16 நைட் கூத்துக்குள்ள அப்படியே அடிச்சு போட்டாங்க. காசு அடிக்குதா? ஐயோ அம்மா அம்மா அப்பதாம்மா அப்பதான் உன்னை அடிக்கிறாரு பார்த்தா அப்ப உயிர் உன் கையில அப்படியே கண்ணா முளையில பத்திக்கிச்சு. போய் கல்யாணம் பண்ணி நல்லா பரஸ்காரி ஓடி நீ செத்து போய்டா இந்த சாரி அவுத்து போனா அவரு எல்லாம் உணவு தான். அந்த அர்ஜுனனை மகளே அடிக்கிறதுனால அம்மாளுக்கு பைத்தி முடிச்சு மூவ் போட்டாங்க. அந்த அர்ஜுனனை எங்கே பார்த்தாய்? அப்பா அந்த ஆளால அழகு பண்ண அர்ஜுனரே இந்த 2 கண்ணால தான் பார்த்தப்பா. 2 கண்ணால தானே பார்த்தேன். எப்பொழுது அந்த அர்ஜுனனை 2 கண்ணால பார்த்தியோ? எப்பொழுது அர்ஜுனனை 2 கண்ணால பார்த்தியோ? இந்த 2 கண்ணு இருக்கக்கூடாது. எப்படி எப்பொழுது நேரிட்டு எதிர்த்து தெரிஞ்சு 2 கண்ணால பார்த்தாலோ இந்த கண்ணு இருக்கக்கூடாது. கண்ணை நோண்டி உன்னை கணக்கு விட போகிறேன்.
இந்த அர்ஜுனனை இந்த கண்ணால இரண்டு கண்ணு இருக்கக்கூடாது. இந்த வனத்தில் விட்டு விட்டு என்றால் விலகுதாதி உன்னை சென்று பாட்டு. எப்பா என் கண்கள் எரிக்கிறதே அப்பா. எப்பா என் நேத்திரம் எரிகிறதே எப்பா. கண்கள் இருந்த இடத்தில் இப்பொழுது கண்கள் இல்லாத போனதுனா ஐயோ கண்கள் எரிகிறதே. அப்பா என் நேரிட்ட எதிரியே நீ காத்திரவ திருமணம் செய்தது இல்லாமல் அவனிடம் சேர்த்து அங்கத்தில் ஒரு குழந்தையே சுமந்து வந்து விட்டாயே. எந்த எதிரியே என்னுடைய எதிரியை எந்த கண்ணால நீ பார்த்தாயோ அந்த கண்ணு ரெண்டு இருக்க கூடாது என்று சொல்லி என்ன கண்ணை நோண்டி இந்த கானகங்களை விட்டு விட்டாயே அப்பா. வந்திருக்கா எப்பா
பறிச்சுட்டானே கட்டு போட்டே முடிவு பண்ணி சீக்கிரம் என்னை கண்ணை பறித்து என்னை காடகத்தில் விட்டு விட்டார். இந்த பாவியாகப்பட்டவன் 1000 தவறு செஞ்சிருந்தாலும் எங்க அப்பா என்ன அடித்து கொடுமைகளை செஞ்சலாம்.
இருந்தாலும் நான் இப்பொழுதே கூட நான் செத்துடுவேன். சரி. ஆனா என் அவத்துல வளரும் கருவுக்காக நான் உயிரோட இருந்துதான் ஆக வேண்டும். உண்மைதான். ஆபத்து என்றால் ஆதரிப்பவன் அந்த சிறுமந்த கண்ணன். சரி. யாரு? ஸ்ரீமந்த கண்ணன். ஆபத்து என்று அபயம் என்றால் அக்கனமே காக்க கூடியவன் அந்த ஆதி நாராயணன். ஆமா.